இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 3-12 முடிய. பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா? இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும் என்றார். அன்பானவர்களே, இன்றைய கலாச்சாரம் எவ்வளவு மோசமாக மாறிவிட்டது என்றால், பெற்றோர்கள் அரேஞ்ச் பண்ற கல்யாணம் ஏறக்குறைய பாதிக்கு மேல இல்லாம போச்சு. அதை பேசுனா பழமைவாதிம்பீங்க. நீங்க சொல்றத சொல்லிட்டு போங்க. அவரவர் பார்த்து நான் விரும்பி கல்யாணம் பண்ணுறேன், நாங்கள் 2 வருஷமாக விரும்புகிறோம், 4 வருஷமாக விரும்புகிறோம், விரும்பி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிறோம், டேட்டிங் அப்படின்னுலாம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்த்து திருமணம் செய்து கொள்கிறோம். அப்புறம் என்ன டைவர்ஸு அப்ளை பண்ணுற? ஏன் பிடிக்கலைன்னு அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுற? ஏன் தனியாக வாழ ஆரம்பிக்கிற? ஏன் இன்னொருத்தரை பார்த்து மயங்கி போகிற? தவறான காரியங்களில் ஈடுபடுற கடவுளுடைய கட்டளைக்கு விரோதமாக போனால் நீ என்ன பெரிய கொம்பனா பெரிய அறிஞரா இருந்தால் கூட அது உன்னை விடாது. ஏன்? கடவுள் கட்டளை கடைபிடித்து நாம் வாழும் பொழுதுதான் கடவுள் உருவை நாம் சிதைக்காமல் வைத்திருக்கிறோம். கடவுள் உருவில நாம் படைக்கப்பட்டோம். அது சிதையாமல் இருந்தால்தான் உள்ளத்தில் அமைதி, வாழுகின்ற இல்லத்தில் அமைதி. அதை ஏதாவது ஒரு சண்டை, வீட்டுக்கு ஓடி போயிடுறேன், இன்னொருத்தனை பார்த்து மயங்கிட்டேன், இது 2வது கணவன் 3வது மனைவி அப்படின்னு போகும்பொழுது உனக்கு காலம் ஓடணும்னா கையில் காசு இருக்குது. ஐடி என்னன்னா ஐடியில் வேலை செய்கிறேன், இல்லை பெரிய கொம்பன் அமெரிக்காவில் இருக்கேன், எங்கேயாவது இரு, கடவுள்கிட்ட தானே இருக்கிற, கடவுள் ஒன்று பார்க்குறாருல்ல. அப்போ கடவுளுக்கு பயப்படணும்பா. நீ வளர்ந்துட்ட, அம்மா அப்பாவை தனியாக ஒதுக்கி ஓரம் கட்டிட்ட, முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்ட, அவரை அனுப்ப முடியாதுல்ல. உன்னை படைச்சவரை உன்னை இணைச்சவரை அனுப்ப முடியாதுல்ல. அவரை விட்டு நீ பிரிய முடியாதுல்ல. அவருடைய பார்வைக்கு தப்ப முடியாதுல்ல. பயந்து நடக்கணும். அப்போ சில காரியங்களை நாம் அடக்கி வச்சுக்கணும். மனைவியை நம்ம இஷ்டத்துக்கு விரட்ட முடியாது, கணவனை இஷ்டத்துக்கு நம்ம மானபங்கம் படுத்த முடியாது. 2 பேரும் அடங்கி தான் நடக்கணும். 2 பேருக்கும் உணர்வுகள் இருக்குது, 2 பேருக்கும் சூழ்நிலைகள் மாறும், 2 பேரும் வெவ்வேறு பின்புலத்தில் வளர்ந்தவங்க. இப்போ ஒத்து போகணும். கடவுள்கிட்டேருந்து ஒரு சக்தி வந்திருக்குத, ஏன் உணர மாட்ற? இணைத்த அவர் உனக்கு என்ன சக்தியை கொடுத்திருக்கிறார்? அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். அதை உணர்ந்து பாரு. வாழ்நாள் பூரா அன்பு செய்ய ஆரம்பிச்சிருவேன். அன்பு செய்யறதுனா சும்மா இல்லை. அன்பு செய்யறதுக்கு அவர் என்ன பண்ணார், என்ன வழி காட்டியிருக்காரு? சிலுவை சாவை காட்டியிருக்கிறார். இட் இஸ் a fact of dying daily. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, இன்றைய கால கலாச்சாரத்தில் ஈர்த்து கொண்டு போகாதபடி, ஆண்டவரே அடித்து கொண்டு செல்லாதபடி, திருமணம் செய்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தம்பதியரையும் நிறைவாக ஆசீர்வதியும். என்ன நேர்ந்தாலும் நீர் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது. என்ன நேர்ந்தாலும் கடவுள் நீர் எங்களுக்கு மக்களுக்கு கொடுத்த வாழ்க்கை துணையை விட்டுவிடக்கூடாது. விட்டுவிடாமல் இருப்பது மட்டுமல்ல, இணைந்து வாழ வேண்டும், ஒன்றித்து வாழ வேண்டும், மனதுருக பாசம் பொழிந்து வாழ வேண்டும். ஒருவருக்கு முன்பாக தாழ்த்தி கொள்ள, விட்டு கொடுக்க, ஏற்றுக்கொள்ள என்ற மனப்பான்மையில் வளர வேண்டும் என்பதை உணர்ந்து வாழுகின்ற பாக்கியத்தை
ஒவ்வொரு தம்பதியருக்கும் கொடுப்பீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். ஆமென்.